கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய எடுத்துக்கொண்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். வாசிப்போமா? பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தையிலும் அவளுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, லோகத்தின் தேவனானவர் கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஒரு ஆமென்னு சொல்லலாமா? இந்த காலையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு, உங்கள் வாழ்க்கையின் மதில்கள் திரும்ப எடுத்து கட்டப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கை கொடு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையினுடைய மதில்களை இந்த மார்ச் மாதத்தில் தேவன் திரும்ப எடுத்து கட்டப்போகிறார். ஹல்லேலூயா! இந்த ஆண்டில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சாத்தான் இடித்து போட்டானோ, எதெல்லாம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறதோ, அதையெல்லாம் தேவன் இந்த மார்ச் மாதத்தில் திரும்ப எடுத்து கட்டப்போகிறார். நெகேமியான் புத்தகம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும், அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்றார்கள். ஆம் என்று சொல்லலாமா? மகா தீங்கு, மகா நிந்தை, வாசல்கள் இடிபட்டு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அதுதான் எருசலேமின் நிலையாய் காணப்பட்டது. கடந்த வாரத்தில் பாஸ்டர் அவர்கள் மிக அழகாக நெகேமியா 1வது அதிகாரத்திலிருந்து எருசலேமின் நிலையை குறித்த பாரத்தை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வாரத்தில் 2வது அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நெகேமியான் புத்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர் இடிந்து போன மதில்களை, பாழாக்கப்பட்ட தீக்கிரையாக்கப்பட்ட வாசல்களை எப்படி திரும்ப எடுத்து கட்டப்போகிறார் என்பதை தியானிக்க போகிறோம். நெகேமியான் புத்தகத்தின் மைய கருத்து, மை காட் இஸ் a rebuilder, மை காட் இஸ் a restorer. என்னுடைய தேவன் திரும்ப கட்டுகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் திரும்ப கட்டுகிறவர், என்னுடைய ஆண்டவர் திரும்ப தருகிறவர். He is a rebuilder. எதெல்லாம் சாத்தா உங்க வாழ்க்கையில உடைத்து போட்டிருக்கிறானோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தகர்ந்து கிடக்கிறதோ, அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப எடுத்து சரிப்படுத்தி மீண்டும் முந்திய நிலைக்கு திரும்ப கொண்டு வருகிற
நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கமா சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய பிசினஸை சாத்தான் இடித்து போட்டிருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்தை சாத்தான் தகர்த்து போட்டிருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தகர்த்து போட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில இந்த காலை ஆராதனைக்கு நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை, மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன். சாத்தான் எதை தகர்த்து போட்டிருந்தாலும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் திரும்ப எடுத்து கட்ட வல்லவராக இருக்கிறேன், போதுமானவராக இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் பாலாய் போயிருந்தாலும் அதை குறித்து நோ ப்ராப்ளம். எவ்வளவு ஆண்டுகள் அந்த நிலையில் நீ காணப்பட்டாலும் இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம், I will rebuild you again. மீண்டும் உன்னை திரும்ப எடுத்து நான் கட்டுகின்ற தேவனாக இருக்கிறேன். 120 வருஷம் எருசலேம் பாலாய் இருந்தது, 120 வருஷம் தீக்கரையாக்கப்பட்டு மண்மேடுகளாக இருந்தது, 120 வருஷம் பாலாய் இருந்தது. 120 வருடம் பாலாய் இருந்ததை நெகேமியா 52 நாட்களே திரும்ப எடுத்து கட்டினான். கையை உயர்த்தி தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாத்தான் எத்தனை வருஷம் பாழாக்கினாலும் ஆண்டவருக்கு திரும்ப கட்ட 120 வருஷம் தேவையில்லை, 52 நாள் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 52 நாள் போதும். 2 மாசம், 2 மாசத்துக்குள்ள ஆண்ட வேகமா சொல்லுங்க, வேகமா துரிதமா எவ்வளவு நாள் பாலா போச்சோ அதற்கு பதிலாக கர்த்தர் துரிதமாக உனக்கு காரியத்தை செய்ய வல்லவர். கையை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில துரிதமா வேகமா எதெல்லாம் தடைப்பட்டதோ அதெல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நீ செய்ய போகிறதுக்காக நான் கையை உயர்த்தி உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறேன். விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் கையை உயர்த்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த மார்ச் மாதத்தில் உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவருடைய கையை உயர தூக்கி பிடித்து சேற்றில் இருக்கிற உன்னை தூக்கி கண்களின் மேலே நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஷபாலா ரமந்துனா. இந்த இடத்துல தேவ பிரசனத்தை உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானது ஆலயம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கைகளை அவர் எடுத்து திரும்ப கட்டுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை பாரு. நெகேமியா என்று சொன்னாலே கர்த்தர் எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. God is my comfort. இந்த மாதத்தில் தேவன் உனக்கு ஒரு நெகேமியாவை தருவார். இந்த மாதத்தில் உனக்கு ஆறுதலை தருவார். எவ்வளவு துக்கப்பட்டாயோ, எவ்வளவு வேதனைப்பட்டாயோ, எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ, எவ்வளவு பலவீனப்பட்டாயோ, அதற்கு பதிலாக நான் சேவிக்கிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடினால அவர் ஆறுதலை தருகிறவர், நம்பிக்கை தருகிறவர். நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை தருகிறவர். அவர் மீண்டும் கட்டுகிறவர், இழந்ததை திரும்ப தருகிறவர், உடைந்ததை சப்பனிடுகிற தேவன். உங்களுடைய வியாபாரம், உங்க தொழில், உங்க குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க விசுவாசம், உங்களுடைய உறவுகள் உடைந்து போயிருக்கலாம். எது உடைந்து போயிருந்தாலும் இன்றைக்கு அதை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் சாத்தான் தகர்த்து போட்டாயா, மீண்டும் எனக்கு அதை திரும்ப எடுத்து கட்டுவீரா, திரும்ப தருவீரான்னு கேளுங்க. கர்த்தரது உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ ரமா சந்துலரபாலி அந்தா, ஓ ரமா சக்கலரபா. ஆண்டவர் அநேகருடைய உள்ளத்தில் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். சில நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறீங்க, சில சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, சில கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சே பாஸ்டர், மீண்டும் வாழ்க்கை கட்டப்படுமான்ற கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியான உங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். உள்ளங்களை திறந்து கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை திரும்பெடுத்து கட்டப்பட வேண்டும் என்றால், சாத்தான் இடித்து போட்ட மதில்கள் திரும்ப கட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த நெகேமியா 2வது அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, உங்கள் பாரம் தரிசனமாக மாற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் பாரம் தரிசனமாக மாற வேண்டும். 2வதாக, உங்கள் தரிசனத்தில்
தேவ வழிநடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You must receive the guidance of God, how to fulfill the vision that God has given you. உங்கள் தரிசனத்துக்கான தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் தரிசனத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தரிசனத்துக்காக காத்திருந்து தேவனுடைய செயல் திட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, உங்கள் தரிசனத்தின் எதிராளிகளை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வேண்டும். உங்கள் தரிசனத்தின் எதிராளிகளை ஜெயிக்கக்கூடிய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, உங்கள் தரிசனம் நிறைவேற உங்களுக்கு விசுவாசம் தேவை. அவங்களுடைய மதில்கள் எடுத்து கட்ட இந்த 5 திறவுகோல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, உங்களுடைய பாரம் தரிசனமாக மாற வேண்டும். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை குறித்து பாஸ்டர் டெரி கடந்த வாரத்தில் மிக அழகாக நம்மோடு பேசினார். நெகேமியான் புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மிகுந்த பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு ஆரம்பிக்கிறான். நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கிறான். அவருடைய சகோதரன் அனனி வருகிறான். எருசலேமின் நிலையை குறித்து நெகேமியாவிடத்தில் விவரிக்கிறான். நெகேமியா அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் பாரம் கொண்டு அழுது கண்ணீர் சிந்த, ஐயோ, என் தகப்பன்மார் இருந்த அந்த இடம் இவ்வளோ மோசமாய் விட்டதே, இவ்வளோ கஷ்டப்படுகிறாள் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஏறத்தாலும் 4 மாதங்கள் அழுது கண்ணீர் சிந்துகிறான். நாம் அபதமாய் பாரத்தோடு, எருசலேமுக்காக பாரத்தோடு இருக்கும் பொழுது, அதை குறித்து ஜெபித்த பொழுது தேவன் எருசலேமை குறித்த ஒரு தரிசனத்தை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு காலையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், சத்துரு ஏற்படுத்தின தீமைகளை குறித்து உங்கள் உள்ளம் கலங்கியிருக்கிறதா? வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? உங்கள் கலக்கத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவருடைய சித்தத்தை, மனதை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய மனதில் உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு உன்னத திட்டம், உயர்ந்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாழாய் போன நிலையில் அப்படியே இருப்பது அவருடைய திட்டம் இல்லை. ஆனால் அந்த பாழாய் போன நிலையில் ஆண்டவர் அதை என்ன செய்ய விரும்புகிறார் என்று ஒரு தெளிவான தீர்க்கதரிசன திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படி உங்கள் கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, இந்த காலையில் என்னுடைய இடிந்து போன வாழ்க்கை குறித்த ஒரு புதிய தரிசனத்தை தருவீராக. இந்த சூழ்நிலையில் நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு ஒரு தரிசனம் தாருமையா. என் கண்களை திறந்துள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு தேவை. பாரத்தோடையே நீங்கள் உட்கார்ந்துருக்க ஆண்ட விரும்பல. அந்த பிரச்சனையின் நடுவில், அந்த சூழ்நிலையின் நடுவில் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தருவார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உனக்காக என்ன செய்ய போகிறார், தேவனுடைய மனதில் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை அவர் உனக்கு காண்பித்து தருவார். தரிசனம் என்பது அதுதான். தரிசனம் என்பது கண்ண முன்னா ஏதோ ஒரு படம் வருகிறது அல்ல. தரிசனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில இடிந்து போன சூழ்நிலையில தீக்கரை ஆக்கப்பட்ட அந்த நேரத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார், தேவனுடைய மனதில் அதை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர் காண்பிப்பதுதான் தரிசனமாக இருக்கிறது. உடைந்து போன மதில்களை, தீக்கரையாக்கப்பட்ட சுவர்களை அநேகர் கண்டார். அநேகர் பார்த்து அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆனால் நெகேமியா அதை வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார். அந்த சூழ்நிலையில் நெகேமியா எண்ணத்தை பார்த்தான். இடிந்து போன மதிலை அல்ல, மீண்டும் அந்த மதில்கள் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறது. அங்கே ஆராதனை மீண்டும் நடக்கிறது. அங்கே ஒரு எழுப்புதலை தேவன் மீண்டும் தருகிறார். மீண்டும் அந்த பலிபீடத்தில் பலிகள் செலுத்தப்படுகிறது. மீண்டும் தேவன் தம்முடைய ஜனத்தை உயர்த்தி மேலே எழுப்பி கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்கிறதை பார்க்கலாம். ஒரு எழுப்புதலை பார்க்கலாம், ஒரு ரிவைவலை பார்க்கலாம். தேவ ஜனங்கள் திரும்ப கட்டப்படுவதை பார்க்கிறான். மற்றவர்களதை பார்க்கவில்லை. ஆனால் நெகேமியாவுக்கு கர்த்தர்
கர்த்தர் அந்த தரிசனத்தை அந்த தீக்கிரையாக்கப்பட்ட கற்கள் நடுவே தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தலுங்க. ஆண்டவரே, எனக்கும் அப்படி ஒரு தரிசனம் வேண்டையா. என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பாழாய் போயிருந்தாலும் அந்த துக்கத்தை நான் உட்கார்ந்துருக்க விரும்பல. இன்றைக்கு நீர் என்னை கொண்டு என் வாழ்வில், என் பிள்ளைகளுடைய வாழ்வில், என் குடும்பத்தில் என்ன செய்ய போர் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தரிசனத்தை தந்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த இடத்தில் இடம் போதவில்லை. இன்னைக்கு இந்த ஆலயம் நிரம்பி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னும் அநேக ரட்சிக்க விரும்புகிறேன். இங்கே கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது, இனி இங்கே உட்கார இடம் இல்லை. ஆகையால் எனக்காக ஒரு புதிய ஆலயத்தை கட்டு. அழிந்து போகிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்னும் 10,000 ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்காக எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் பெத்தேல் சிட்டி கத்திரலுக்கு தேவன் தந்த தரிசனமாக இருக்கிறது. அந்த தரிசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே, எங்கள் பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற லட்சங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, அவர்கள் இயேசுவண்டை வரும்படியாக எங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை தருவீராக, வழியை திறப்பீராக என்று நாம் அந்த தரிசனத்தோடு கூட செபித்து வருகிறோம். ரெண்டாவதாக, அந்த தரிசனம் பாரமாக மட்டுமல்ல, இந்த தரிசனத்துக்கான தேவ வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நெகேமியா 2வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். இந்த நெகேமியா 2வது அதிகாரத்தில் நெகேமியா செபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த 4 மாதங்களை தேவ சமூகத்தில் செபித்து தேவ சமூகத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறான். தேவ சமூகத்தில் ஒரு வழிநடத்தலை கேட்கிறான். தேவன் நமக்கு தந்த தரிசனங்கள் மாம்ச பலத்தில், மாம்சீக ஞானத்தில், மனுஷீக அறிவில் அது செய்ய முடியாது. அதை நிறைவேற்ற தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற தேவன் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அதனதன் காலத்தில் அதனை நேர்த்தியாய் செய்கின்ற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படியானா அந்த தரிசனம் நிறைவேற தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த தரிசனத்தை கொடுத்தீரேன், இது எப்படி நடக்கும், எப்படி நிறைவேறும், எனக்கு அதுக்கான செயல் திட்டங்களை தாங்க என்று கேட்கும் பொழுது அவர் இந்த செயல் திட்டங்களை தருவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், அற்புதமாய் வழிநடத்துவார். இந்த நெகேமியா அந்த ராஜாவினிடத்தில் அதை கேட்கும் முன்பதாக நல்ல தீர உட்கார்ந்து யோசிக்கிறான். ராஜாவுடைய சமூகத்தில் போய் எப்படி அதை கேட்பது, என்ன கேட்பது என்று சொல்லி இந்த 4 மாதம் அவன் தேவனுடைய வழிநடத்தலுக்காய் காத்திருக்கிறான். நெகேமியா 2வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு அவன் பான பாத்திரம் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் அவனுக்கு தருகிறார். இப்போ ராஜாவிடத்தில் கேட்ட பொழுது நெகேமியாவின் ஜெபத்தின் விளைவாக 4 மாதம் ஜெபித்ததுனால 5 காரியங்களை தேவன் நெகேமியாவுக்கு தந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நான் நம்புகிறேன் இந்த 3வது மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதிலாக 5 காரியங்களை கர்த்தர் தரப்போகிறார். என்னென்ன செய்ய போகிறார்? முதலாவது தெய்வீக ஞானத்தை தருவார். எல்லாம் கையை சொல்லுங்க, தெய்வீக ஞானம் எனக்கு தரப்படுவதாக. 2வது தெய்வீக தயவு, ஃபேவர் ஆஃப் காட், ஆண்டவருடைய தயவை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில் கட்டளிடுவார். 3வதாக பெர்மிஷன், சொல்லுங்க, பிளானிங் பெர்மிஷன், ஆண்டவர் உங்களுக்கு அரசாங்க உத்தரவுகளை கிடைக்க செய்வார். 4வது ப்ரொவிஷன், பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். 5வதாக ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நெகேமியா 4 மாதம் ஜெபித்தவருக்கு 5 காரியங்களை தந்தார். 1 ஞானம், 2 தயவு, 3வது பெர்மிஷன், 4வது ப்ரொவிஷன், 5வது ப்ரொடெக்ஷன். நல்லா 5 கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. யார் யாருக்கு இந்த மாதம் பிளானிங் பெர்மிஷன் வர வேண்டுமோ, அரசாங்கத்திலிருந்து என்னென்ன பெர்மிஷன் வர வேண்டுமோ அதையெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சாங்ஷன் பண்ணிவிட்டார். உனக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளிடுகிறார். உனக்கு தெய்வீக தயவு உண்டா
உண்டாகிறது. உனக்கு அதுக்கு தேவையான பண தேவைகளை எல்லா லோனை கத்தர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. உனக்கு எல்லா பாதுகாப்பு கத்தர் தந்து விட்டார். நல்ல கைகளை தட்டி அவருக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோடு கூட. நெகேமியான் புத்தகம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், எல்லா கையை வச்சு சொல்லுங்க, அடியேனுக்கு உம்முடைய சமூகத்தில் தயை கிடைக்க செய்வீராக. பரலோக ராஜாவின் கண்களில் உனக்கு தயை கிடைக்குமானால், பூமியில் இருக்கிற எந்த மனுஷனுடைய கண்களிலும் தேவன் உனக்கு தயை கிடைக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். வேண்டும் ஒரு நிமிஷம் நல்ல கையை உயர்த்தி ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ராஜாவாகி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க செய்வீராக. வாசிங்க. தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா ஒரு மிக முக்கியமான வேலையில் இருந்தான். அதாவது ராஜாவுடைய பாத்திரக்காரன். இந்த காலத்திலெல்லாம் ராஜாக்கள் எதையும் சாப்பிடும் முன்பதாக, எதையும் குடிக்கும் முன்பதாக நம்பிக்கைக்குரியவன், மிக கனத்துக்குரியவன். ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை குடிச்சு பார்ப்பான். ராஜா குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சு பார்ப்பான். அதில் யாராவது விஷம் கலந்துருக்காங்களா, ஏதாவது உயிருக்கு ஆபத்தாங்கிறத இவன் டெஸ்ட் பண்ணி இவன் நல்லான்னு தான் ராஜா கொடுக்க முடியும். இவன் அதை குடிச்சோன்னா மயக்கம் வந்துச்சுன்னா ராஜாவுக்கு தெரியும் அதில் என்னமோ இருக்குதுன்னு சொல்லி. ஆகவே நம்பிக்கைக்குரிய வேலை பாத்திரக்காரன் தான் வேலை. ராஜாவுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறவன் சந்தோஷமாக நிற்க வேண்டும். மிக உத்தரவாதமான வேலை. இப்போ அந்த ராஜாவின் சமூகத்தில் நெகேமியா இருந்தாலும் 4 மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா, ராஜா எப்படி எந்த மூடில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா ராஜா நல்ல மூடில் இருந்தால் தான் நம்ம எதாவது கேட்டால் கிடைக்கும்னு சொல்லி. அன்னைக்கு ராஜாவும் ராஜாவுடைய மனைவியும் கூட இருக்கிறாங்க. பார்த்தா நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி. ஆனாலும் இந்த 4 மாதம் ஒரு அழுது ஜெபித்த துக்கம் இவருடைய உள்ளத்தை அடைக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிற மாதிரி உள்ளத்தில் துக்கம் இருந்தபடினா முகத்தில் ஒரு சோகம் இருந்தது. உடனே ராஜா உன்னை பார்த்து கேட்டார். ராஜாவுக்கு பார்த்து, என்னப்பா ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறாயே, உன்னை சரீரத்தில் ஒன்றும் வியாதி இல்லை, நீ நல்லா தான் இருக்க சரீரத்தை பார்த்தா. அவன் இந்த துக்கம் உன்னுடைய மனசில் நம்ம துக்கம் இருக்கிறது, உன்னுடைய மனோ துக்கமே ஒளிய வேறே அல்ல அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேண்டும்னு சொல்லி கேட்கிறார். ராமன் சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே இல்லையே, வேறு ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறான். அப்போ ராஜா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த உடனே இவன் தைரியமாக ராஜாவுடைய சமூகத்தில் சொல்லுகிறான். அவனிடத்தில் அந்த ராஜாவுடைய கண்களில் ஆண்டவனுக்கு கிருபை கிடைக்க செய்தார். பொதுவாக ராஜாக்களுடைய சமூகத்தில் யாரும் துக்கமாக இருக்க முடியாது. துக்கமாக இருந்தால் அவனை வேலையை விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடலாம், அல்லாவிட்டு அவனை ஈவன் கொன்று கூட போடலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கு ராஜாவின் கண்களில் தேவன் உனக்கு தயவை கிடைக்க பண்ணினார். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுவோம், உங்கள் பாஸ் கண்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவார். உங்கள் பாஸ் உங்களை பார்த்து சொல்லுவோம், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் உனக்கு தயவு உண்டாவதாக. தயவு மட்டுமல்ல, ராஜா சமூகத்தில் கண்டதும் பேசிவிட முடியாது. ஞானமாக பேச வேண்டும், புத்தியோடு பேச வேண்டும். அப்போதான் ஆண்டவர்கிட்ட ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க. 4 மாதம் ஜெபம் பண்ணவன் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணா ஆண்ட தந்தி போல பதில் தர வல்லவராக இருக்கிறார். 4 மாதம் ஜெபம் பண்ணாதவன் பிரச்சனை 1 வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. ஆனால் 4 மாதம் இவன் வாசத்தோடு ஜபத்தோடு ஜெபம் பண்ணனால ராஜா சமுதிரம் நின்று ஜெபம் பண்ண இவனுக்கு நேரம் இல்லை. இவங்க இது கண்ணை மூடிட்டான்னா ராஜா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அதனால் குவிக்காக ஒரு டெலகிராஃபிக் ப்ரேயர் அனுப்புகிறார். தந்தி போல ஜெபம். ஆண்டவரே எனக்கு இப்போ ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லி 1 செகண்டில் ஜெபம் பண்ணிட்டு அழகாக பதில் சொல்கிறான். என்ன பதில் சொல்கிறான் அங்கே சொல்லும்போது 3ஆம் வசனம் சொல்லும்போது, ராஜா இன்றைக்கும் வாழ்க,
என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்கிறான். கேள்விக்கு ஒரு கேள்வியே ராஜாவுக்கு திருப்பி போட்டான். அதுதான் யூதருடைய வழக்கம். அவங்க ஒரு கேள்விக்கு ராஜாவுக்கு ஒரு கேள்வி கேட்டான். அழகான ஞானமாக பதில் சொல்கிறான். என்னென்றால் இந்த ராஜா தான், அர்த்தசஷ்ட ராஜா தான், எருசலேம் நகரத்தில் அந்த வேலைகள் நடக்கும்போது எஸ்ரா காலத்தில் வேலையை நிறுத்துன்னு கட்டளை போட்டார், ஆர்டர் போட்டார். மேதிய பெர்ஷிய ராஜாக்கள் ஒரு கட்டளை போட்டால் திருப்பி வாபஸ் வாங்க மாட்டாங்க, அது அவருடைய வழக்கம். ஆக ஒரு கட்டளை ஏற்கனவே போட்டுட்டான். இப்போ அந்த நெகேமியா அந்த கட்டளையை மாற்ற சொல்லி கேட்குறான். இப்போ எருசலேம் பட்டணத்தை திரும்ப கட்டோன்னு சொன்னால் ராஜா சொல்லுவார், நான் தான் கட்டளை போட்டுன்னு செய்யக்கூடாதுன்னு செய்ய முடியாதுன்னு ஒரே வார்த்தை அடிச்சிருப்பார். நடிகருக்கு ரொம்ப பரலோகத்தின் ஞானத்தை கற்று தந்தார். ஆமென். எவ்வளவு ஞானமாக சொல்கிற பாருங்க. என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலம், அந்த நகரம் பாழாய் போனது. எருசலேமின்னு சொல்லலை, என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற ஸ்தலம் பாழாய் போய் கிடக்குது, அதன் வாசல்கள் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ நான் அதுக்கு எப்படி துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி அழகாக பதில் சொல்லுகிறான். அதை திரும்ப கட்ட வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ராஜாவுடைய கண்களை தயை கிடைத்தது மட்டுமல்ல, ராஜா கேட்கிறா எத்தனை நாள் அதற்கு ஆகும்னு சொல்லி. இவன் ஏற்கனவே எல்லாம் திட்டமிட்டு அறிந்ததுனால சரியா பதில் சொல்லிட்டான். ஏறத்தாழ 12 வருஷம். எவ்வளோ வருஷங்க? இங்கே அது எழுதப்படலை, ஆனால் நெகேமியான் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த எருசலேமின் அலங்கத்தை எடுத்து கட்ட ஏறத்தாழ 12 வருடங்கள் ஆகிறது. அப்போ அந்த ராஜாட்ட அந்த பெர்மிஷன் கேட்குறான், எனக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னோன்னே ராஜா அவனுக்கு அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனத்தில், ஆமாம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரு மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதம் தங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பாருங்க, ஒரு அடி அடிச்சான் பாருங்க. எல்லாத்தையும் ஒரே கல்லில் 4 மாங்க அடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே முட்டை அடிச்சிட்டேன். ஏன்னா இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதல்ல. கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தி கொண்டுமில்ல. என்னப்பா ஏப்பா துக்கமாக இருக்கேன்னா, நகரம் பாலாக இருக்குது. பாலானா என்ன பண்ண போய் கட்டணும். அப்படின்னா உனக்கு பர்மிஷன் வேணும். சரி, உனக்கு பர்மிஷன் தரேன். இப்போ 12 வருஷத்துக்கு ராஜா இவனுக்கு லீவோட கூட ஜாபை கொடுத்துட்டார். ஆமாம், 12 வருஷம் வித் லீவ் பேமெண்ட். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? உங்களுக்கு அப்படி கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துட்டா என்ன கொண்டாட்டம். வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு வீட்லேயும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆமாம் சம்பளத்தையும் வாங்கிக்கிறாங்க, செய்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் இவருக்கு ராஜா 12 வருஷம் சம்பளத்தோட லீவ் கொடுத்து விட்டார். நல்ல கையை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வாராக. சம்பளத்தோடு கூட தேவையான லீவு நாட்களை கர்த்தருக்கு தருவாராக. ஆமாம், அந்த அவன் கேட்குறான், எனக்கு அங்கே போகிறேன் இந்த வேலையெல்லாம் செய்ய, அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கவர்னருக்கு ஒரு லெட்டர் கொடுங்கிறார் ராஜா. கவர்னருக்கு என்ன பண்ணணுமா? லெட்டர் கொடுங்க, இவர் வேலை செய்ய பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி உடனே அந்த லெட்டர் கொடுக்கப்பட்டது. பர்மிஷன் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்மிஷன் கிடைத்தது மட்டுமில்ல, அடுத்தது கேட்கிறார் ராஜா, நம்ம காட்டில் நிறைய மரம்லாம் இருக்குது, எனக்கு அங்கே நிறைய மரம் தேவை, அங்கே ஆலயத்துக்கு கதவு போட மரம் தேவை, அலங்கங்கட்ட மரம் தேவை, இன்னும் என் வீட்டுக்கு மரம் தேவை. எல்லாம் ராஜா அவருடைய மனத்தோட்டத்தில் எனக்கு மரங்கள் கொடுக்கப்படுவதாக. போ, சாங்ஷன், போ, உனக்கு மரம் எவ்வளோ வேணுமோ கொடுக்குறேன். உப்பு முதற்கொண்டு மரங்கள் வரைக்கும், பொன் ஆபரணங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் ராஜா தூக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ப்ரொவிஷன் வாஸ் கிவன். அது மட்டும் இல்லை, ராஜாவே சொல்கிறார்,
நீ போறடா, அங்கே நிறைய காட்டில் பிரச்சனை இருக்கும், அதனாடி உனக்கு என்னுடைய காவலாளிகள் அனுப்புகிறேன், குதிரை சேனை அனுப்புகிறேன், போயிட்டு வான்னு சொல்லி குதிரை அனுப்பினார். பாருங்க, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்ட, உங்கள் குடும்பத்தை எடுத்து கட்ட, உங்கள் பிஸ்னஸ் எடுத்து கட்ட, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை எடுத்து கட்ட, எந்த தேவையோடு எந்த காலம் நீங்கள் வந்திருந்தாலும், எந்த பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டு வந்தாலும், எந்த சூழ்நிலை உங்களை அழுத்தி கொண்டு வந்தாலும், தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, இன்றைக்கு உனக்கு வர வேண்டிய எல்லா பர்மிஷன்ஸை நான் சாங்ஷன் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் உனக்கு கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் ஏதாவது வர வேண்டுமா, அல்லது வீடு கட்ட பிளானிங் பர்மிஷன் வேண்டுமா, அல்ல எதற்கு என்ன பர்மிஷன் வேண்டும், இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் அதை உனக்கு சாங்ஷன் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் நீண்ட நாள் காத்திருந்த ஆர்டர்ஸ் உனக்கு வருவதாக, கிடைப்பதாக. அவர் கையில் எல்லா அதிகாரம் உண்டு. ராஜாக்கள் இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வர வேண்டிய எல்லா பர்மிஷன்கள் இயேசு நாமத்தில் வருவதாக. நீங்க விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி ஆமா ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறேன் சொல்ல வேண்டும். சும்மா கையை கீழே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. விசுவாசம் என்பது கையை உயர்த்தி லார்ட் ஐ ரிசீவ் இட், லார்ட் ஐ ரிசீவ் இட். உனக்கு யாருக்கிட்ட இருந்து பர்மிஷன் வேணும், எதற்கு பர்மிஷன் வேண்டும், உனக்கு வெளிநாடு போற விசா வேண்டுமா, எதுவா இருந்தாலும் இன்றைக்கு நீ கையை உயர்த்தி, ராஜா உம்முடைய கண்கள் எனக்கு தாயை கிடைப்பதாக என்று சொல்லி கேட்டால், பரலோகத்தின் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உனக்கு அதை சாங்ஷன் பண்ணி கொண்டே இருக்கிறார். அது சாங்ஷன் பண்றது மட்டுமல்ல, உனக்கு இரண்டாவது ஆண்டவருக்கு தேவையான ப்ரொவிஷனை தருகிறார். எவ்வளோ பணம் தேவை, ஆண்டவருக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. உனக்கு தேவையான லட்சங்களை, உனக்கு தேவையான கோடிகளை அவர் ரிலீஸ் பண்ண வல்லவராக இருக்கிறார். நீ மட்டும் கையை உயர்த்தி விசுவாசத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சீனா, உனக்கு இல்லாத இடத்துல பொருளாதாரம் வரும், வர முடியாத இடத்துல பொருளாதாரம் வரும். உனக்கு தேவையான பணத்தை நீ கேட்காமலேயே தர வல்லவராக இருக்கிறார். உனக்கு தேவையான ஐஸ்வர்யம், உனக்கு தேவையான நன்மை, உனக்கு தேவையான செழிப்பு இயேசுவின் நாமத்தினாலே யெகோவா ஈரே எல் ஷடாய் பரலோகத்தின் பொக்கிஷ சாலை உனக்கு இன்னைக்கு திறக்கப்படுவதாக. ஷாபா ராதானா மரியா, இன்னைக்கு அநேகருக்கு பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படுகிறது. உன் குறைகள் நிறைவாகிறது, ஐஸ்வர்யம் உன்னை தேடி வருகிறது, உன் ஏழ்மை மாறுகிறது, உடைய சிறுமை மாறுகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே யெகோவா ஈரே தம்முடைய கரத்தை விரிவாய் திறந்து உனக்கு நீண்ட நாள் வர வேண்டிய சொத்துக்களை, சுதந்திரங்களை, நன்மைகளை ரிலீஸ் பண்ணுவாராக. உனக்கு தேவையான ப்ரொவிஷனை தருவாராக, பெர்மிஷனை தருவாராக, ப்ரொடெக்ஷனை தருவாராக, ஞானத்தை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 2:8 கீழ்ப்பகுதி வாசிங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜா அவைகள் எனக்கு கட்டளையிட்டார். ராமன் சொல்லாமா, என்னுடைய முயற்சினால் அல்ல, என்னுடைய பேச்சு திறமையினால் அல்ல, நான் நல்லவனா இருந்தபடினால் அல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் நன்மையா இருந்தபடினால. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள கரம் சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். தேவனே உம்முடைய தயவுள்ள கரம் இன்றைக்கு என் மேல நன்மையாய் தங்குவதாக. ஆண்டுடைய கரம் இன்றைக்கு அநேக மேல இறங்கி வருகிறத உணர்கிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த தேவனுடைய கரம், ஆணிகள் பாய்ந்த கரம், இயேசுவின் வல்ல கரம், இயேசுவின் பெரிய கரம் இன்னைக்கு மேல இறங்கி வருகிறது. பிரதர், இன்னைக்கு உன்னை கர்த்தர் விசேஷமா தொடுகிறார். உன் மேல ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் மேல ஒரு கிருபை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வாஞ்சியோடு ஓடி வந்து கேட்கிறார்களோ அவர்கள் பேரில் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியாக அவருடைய கண்கள் உன்னை சுற்றி நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு அவருடைய பலத்த கரம் உன் மேல இறங்கி வருகிறது. எதையெல்லாம் செய்ய முடியல நினைச்சாய
ஆண்டு மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்டா, மகளே நான் வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்ன போவேன்டா, கோணலானதை சரிப்படுத்துவேன், கரடு முரடானதை சமமாக்குவேன், வழி இல்லாத இடத்துல வழிகளை திறப்பேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், ப்ரொஃபெட்டிக் வேர்டா உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பெற்றுக்கொள், தேவன் இந்த மாதத்தில் உனக்கு வழிகளை திறப்பார், அடையப்பட்ட வழிகளை திறப்பார். நேரம் தான் வேகமாக ஓடுது, முடிக்க வேண்டும், முடிச்சிருவோம். மூன்றாவதாக தரிசனங்களை நிறைவேற்ற காத்திருப்பது அவசியம். அவசரப்பட்டு எதையும் செய்ய முடியாது. நெகேமியான் உள்ளத்தில் தேவன் ஒரு தரிசனம் தந்தவுடன் அதை நிறைவேற்றவன் துடிக்கவில்லை. 4 மாதம் அதற்காக காத்திருக்கிறான். தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது தேவன் அந்த தரிசனத்தை உனக்கு தெளிவாக்கி தருகிறார். நெகேமியா ஜெபித்தது மட்டுமல்ல, ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். வாசிங்க நெகேமியா 2:12 வாசிங்க. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நெகேமியா எருசலேமுக்கு போய் 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 3ஆவது நாளில் ஒரு கோவேறு கழுதையை கண்டுபிடிச்சு அந்த கழுதை மேலே ஏறி அவன் தனியாக அந்த ஊர் முழுதும் சுற்றி பார்க்குறான். இதெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. எருசலேம் பெரிய மதில், நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், பயங்கர பெரிய மதில். அதற்கு அநேக வாசல்கள் இருந்தது, பல வாசல்கள். எருசலேமுக்கு போனவங்க பார்க்கலாம், அதற்கு பல வாசல். இங்கே ஒரு 10 வாசல் 3ஆம் அதிகாரத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே பல வாசல்கள் இருந்தது. அப்போ ஒவ்வொரு வாசலாக போய் பார்க்குறோம். குப்பமேட்டு வாசல் போகிறான், பள்ளத்துக்கு வாசல் போகிறான், வலு சர்ப்பத்தின் கிணறுக்கு போகிறான், ராஜாவின் குளத்துக்கு போகிறான், பல இடத்துக்கு போய் எல்லா இடத்துல அந்த கழுத போக முடியாத இடத்துக்கு கூட போகிறான். அப்படின்னா அவ்வளோ பால் அடைஞ்சு கிடக்குது, அவ்வளோ முட்புதர் இருக்குது, அவ்வளோ பாலாக கிடக்குது. ஆனால் எருசலேம் முழுவதும் சுற்றி பார்த்து, முதல்ல முழு சுற்றி பார்த்து எங்கே என்னெல்லாம் செய்ய வேண்டும், எந்த இடத்தை சரிப்படுத்த வேண்டும், எந்த இடத்தை திரும்ப கட்ட என்ன செலவாகும், இதெல்லாம் எப்படி செய்யலாம், எந்த நிலையில் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவன் சோதித்து பார்த்து தெளிவாக துல்லியமாக அவன் திட்டமிடக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவர் ஜான் மேக்ஸ்வெல் விதமாய் சொல்லுகிறார், if you fail to plan, you plan to fail அப்படிங்கிறார். அதாவது நீ திட்டமிட தவறினால் நீ தவறும்படியாக தோல்வி அடையும்படியாய் திட்டமிடுகிறாய் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை செய்ய துவங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபித்து ஆலோசித்து திட்டமிட்டு அதற்கான தேவ வழிநடத்தலை பெற்று ஆலோசனை பெற்று ஆரம்பிக்க வேண்டும். நான் லூக்கா 14 ஆண்டு அப்படி தான் சொன்னார். ஒருத்தன் வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அதற்கு ஆகும் செல்லும் செலவை பார்க்காமல் இருப்பானோன்னு கேட்டார். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தான்னா அந்த தரிசனத்தை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி நிறைவேற்ற முடியும், இது என்னாடி முடியுமா, இதற்கு எவ்வளோ நாள் ஆகும், இதற்கு என்ன தீமை என்ன நன்மை என்ன, இந்த காரியங்களெல்லாம் நம்ம உட்கார்ந்து இந்த பிரச்சனை என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் நாம் ஆரம்பிக்கணும். நெகேமியா அதை தான் செய்யலாம். போன உடனே போயிட்டேன் வந்துட்டேன், கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் எனக்கு இருக்குது, வேலை செய்கிறேன்னு சொல்லி அவன் செய்யலை. அந்த இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து பார்க்கலாம். நெகேமியா அந்த தேவன் தந்த தரிசனத்தை தன் உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொள்கிறான். அதை எல்லா இடத்துல போய் சொல்லலை. கொஞ்ச நாள் அதை உட்கார்ந்து யோசித்து அவன் திட்டமிட்டு பிறகு சரியான நேரம் வரும் பொழுது அதை சரியான நாட்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்கிறான். தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்துக்கான கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்துக்கான தயவை கட்டளிட்டிருக்கிறார். இது வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக புதிய ஆலயத்திற்காக தேவன் நம்ம எடுத்த எல்லா முயற்சிகளையும் அற்புதமாய் வாய்க்க பண்ணியிருக்கிறார். நல்லா தான் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. எவ்வளோ நல்ல ஆண்டவர்.
அந்த 37 ஏக்கர் வாங்கும் பொழுது இது எப்படி ஆகும்னு யோசித்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் ஒருங்கிணைத்து கொடுத்தார். அநேகருடைய கண்களை தயவை கிடைக்க செய்தார். அந்த இடத்துல பிளானிங் பெர்மிஷன் கிடைக்குமான்னு பார்த்தோம். அநேக சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அந்த நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் கர்த்தர் கிடைக்க செய்தார். தேவ தயவு ஏராளமாக இருந்தது. அரசாங்கத்திடத்தில் ஒரு ஆலயம் கட்ட பெர்மிஷன் வாங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. நம்முடைய தமிழக அரசு அந்த இடத்துல ஆலயத்தை கட்டிக்கொள்ள நமக்கு அனுமதியும் தந்திருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாய் தந்தார். அதற்காக ஏறத்தாழ 1 வருஷம் 2 வருஷம் பிளானிங் போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவதென்றால் சுலபம் அல்ல. அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. எங்கே என்ன கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், நீளம் என்ன, அகலம் என்ன, கலர் என்ன, அது எப்படி செய்யப்படும், எல்லாத்தையும் அழகாய் திட்டமிட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். மீண்டும் கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரை. எல்லாம் இப்போ ஆயத்தப்படுத்தி திட்டமிட்டு அதை சரியா வச்சிருக்கிறோம். உங்களிடத்துல இதனால் வரைக்கும் தெரியப்படுத்தல 2 வருஷம் எவ்வளோ ஜபங்கள், எவ்வளோ ஆயத்தங்கள் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நேரம் வந்தபடியால் தான் உங்களுக்கு அது தெரிவிக்கிறோம். அதற்குரிய திட்டங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நெகேமியா அதை மனசுல வச்சான். பிறகு தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டான். அவனோட ஒத்த மனம், ஒத்த இருதயம், ஒத்த ஆவி உள்ளவர்களை அழைத்து அவளோடு இந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்கிறான். ஆமாம், தரிசனம் நிறைவேற தரிசன கூட்டாளிகள் தேவை, தரிசன பங்காளிகள் தேவை. பக்கத்திற்கு கைகூடி சொல்லுங்க, நீங்கள் பெத்தேல் மாநகர பேராலயத்தின் ஒரு தரிசன கூட்டாளி, நீங்கள் ஒரு தரிசன பங்காளி. ஒரு தனி மனிதனால் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆயிரங்களுடைய ஒத்துழைப்பு தேவையா இருக்கிறது. ஆயிரங்கள் ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டும். நாங்களே செஞ்சலாம், என்னுடைய முடிவுன்னு செய்யறது இல்லை. உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்கிறோம், உங்களுடைய ஜபத்தை கேட்கிறோம், உங்களுடைய உதவியை கேட்கிறோம். ஹல்லேலூயா. அவை நாம் எழுந்து கட்டுவோம். ஆமென். தரிசனத்துக்கு எப்போதுமே நிறைவேற்ற 4 விதமான கூட்டத்தார் இருப்பாருன்னு சொல்றாங்க. ஒரு கூட்டத்தார் வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தார், முதல் கூட்டத்தார் வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தார். 2வது கூட்டத்தார் அதை குறித்து பகடி பேசுகிற கூட்டத்தார், பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தார். இவன் கட்டுவானா, இவன் முடியுமா அப்படின்னு பகடி பேசுகிற கூட்டத்தார். 3வது கூட்டத்தார் டிஸ்கரேஜிங், குறை சொல்லுகிற கூட்டத்தார். இது நடக்காது, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற கூட்டத்தார். 4வது கூட்டத்தார் கிரிட்டிசைசர்ஸ், ஏதாவது அவன் குறை சொல்லிட்டே இருப்பான். ஆனால் 5வது கூட்டத்தார் தான் அதை எடுத்து கட்டுகிற கூட்டத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் முதல் கூட்டத்தை சேர்ந்தவன் சொல்றவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, 1 2 இருக்கும் ஏதாவது. ஆமாம், நாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற கூட்டம் அல்ல, பரிகசிக்கிற கூட்டம் அல்ல, குறை சொல்லுகிற கூட்டம் அல்ல. நாம் எழுந்து கட்டுகிறவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சுங்க, வலது பக்கத்தில் இடது சொல்லுங்க. நம்ம எழுந்து கட்டுவோம், வாருங்கள். இந்த தரிசனத்துக்கு கை கொடுப்போம், வாங்க. இதை பாஸ்டர் தரிசனம் மட்டுமல்ல சொல்லுங்க, நம்முடைய தரிசனம், நம்முடைய தரிசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் இணைந்து நாம கட்ட போறோம். இது ஒரு மனிதனுடைய வேலை அல்ல, எல்லாரும் இணைந்து சேர்ந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள். மீண்டும் வாசிங்க, நெகேமியா 2:17-18 வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? மேல நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? இங்க நல்ல ஆமென் சொல்லலாமா? நல்ல கை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் கை அசைத்து சொல்லுங்க, நல்ல வேலை சொல்லுங்க, இது நல்ல வேலை,
இது கர்த்தரின் வேலை. சொல்லுங்க, இது தேவனுடைய வேலை. இந்த நல்ல வேலைக்கு, இந்த கர்த்தரின் வேலைக்கு கையை கொடுக்கலன்னா கை எதற்கு? எனக்கு கர்த்தர் கையை கொடுத்திருப்பது அவருடைய வேலைக்கு கை கொடுக்க, அவருடைய வேலையை செய்ய, இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தின நெகேமியா சொல்ற, பாங்க என் மேல கர்த்தருடைய கரம் இவ்வுது வரைக்கும் எவ்வளவு நன்மையா இருந்தது. இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. நான் வேலையை ஆரம்பிக்க முன்னாடி கர்த்தர் நெகேமியாவுக்கு செய்த நன்மையெல்லாம் சொல்றாரு. ராஜா மேல தயவா இருந்தாரு, ராஜா பெர்மிஷன் கொடுத்தாரு, ராஜா பில்டிங் ப்ரொவிஷன் கொடுத்தாரு. கர்த்தர் கரம் என் மேல் நன்மையா இருந்தது. இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன பொழுது இதுவரைக்கும் அந்த அலங்கத்தை பற்றிய ஒரு அக்கறை இல்லாதவங்க, இதுவரைக்கும் அலங்கத்தை கட்ட வேண்டிய நினைப்பு இல்லாதவங்க இந்த நெகேமியாவுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது சொன்னாங்க, வாருங்கள் நாம் எழுந்து கட்டுவோம். இனி நாம் நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு, இனி நாம் அவமானப்படாதபடிக்கு, இனி நாம் சிறுமையாய் வெட்கப்படாதபடிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சொல்லக்கூடிய காரம், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் கரம் மேல இருந்தா அதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் கரம் நம்மோடு இருந்தா அதை யாராலும் தடுக்க முடியாது. கையை உயர்த்தலுங்க, கர்த்தர் கரம் என் மேல கடுகளவும் தீங்கி எனக்கு இல்லை. கர்த்தர் கரம் என்னோடு கூட. கர்த்தர் சொன்னா அவர் செய்ய வல்லவர். கர்த்தர் கரம் நம்மோடு கூட இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், கர்த்தருடைய கரம், அவருடைய வலது கரம் என் மேல் தங்கியிருக்கிறது. அவர் தான் அதை வாய்க்க பண்ணினார், அவர் தான் அதை செய்தார், அவர் தான் சொன்னார். அவர் சொன்னபடியால் நாம் எழுந்து கட்டுவோம், நாம் எழுந்து காரியங்களை செய்வோம். நான்காவதாக, தரிசனத்தின் எதிராளிகள். ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தா அது சுலபமாக நடக்காது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். தரிசனத்தை கொடுத்துருவார், அப்புறம் நம்மை படாமல் பாடுபடுத்துவார். ஆமாம், ஆண்டவரே நீங்கள் தானே தரிசனம் கொடுத்தீங்க. ஆமாண்டா, தரிசனம் கொடுத்தேன், நான் யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லைம்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், டே உனக்கு இதெல்லாம் சுதந்திரமாக தரேன், நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தரேன், போடா போய் சுதந்திரிச்சுக்கோன்னார். யோசுவாவும் அதை நம்பி போனால் 7 ராஜாக்கள் எதிர்த்து, 31 ராஜாக்கள் எதிர்த்து வராங்க, 7 ஜாதிகள் எதிர்த்து வராங்க. ஓயாமல் யுத்தம். சும்மாவா இருந்துச்சு? எல்லாம் வாசல் பூட்டப்பட்டு கிடக்குது, எரியோ மதில் சாத்தி கிடக்குது. எங்கே போனாலும் அவன் இருப்புறதை வச்சிருக்கிறான், பார்த்தாலே பயப்படுறான். நான் ஆண்டு சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு துணை நின்று நான் உனக்கு சொன்னதை செய்தே தீருவேன், அது என் வாக்கு தத்துவம் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே தேவன் ஒரு தரிசனத்தை தந்தால் அந்த தரிசனத்தை எதிர்த்து நிற்க சாத்தான் அவனுடைய வேலையாட்கள் எழுப்புவான். சாத்தான் அதுக்குன்னே கூலி கொடுத்து சில ஆட்களை வச்சிருக்கிறான். அந்த ஆட்கள் எழுந்து தேவன் தந்த தரிசனத்தை தடை செய்ய பார்ப்பார்கள். அவன் சாத்தானுடைய ஆட்களாக இருப்பார்கள். நெகேமியா 2:10 வாசிங்க வேகமா. இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. என்னங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு இவன் சந்தோஷப்படாமல்ல, பா இவ்வளோ நாளாக இப்படி இருந்துச்சு, இதை எடுத்து கட்ட ஒருத்தன் வந்திருக்கான்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக இவன் நெகேமியா சூசானவன் வந்தானோன்னு எனக்கு ரொம்ப வசனம் ஆயிடுச்சாமா. நீ நல்லா இருக்க பார்த்து பொறாமப்படுகிற அநேகர் இருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீ நல்லா இருக்கிறத பார்த்து இவன் நீண்டு வீடு கட்ட ஆரம்பித்தா அநேகருக்கு வயிறு கலக்குது, அநேகருக்கு வசனம் வருது. இவன் அங்கே இந்த இடத்துல வீட்டை கட்டிடுவானா, ஓஹோ இங்கே வந்துட்டானா, நல்லிலியா கூட்டத்தார் இங்கே பக்கமாக வந்துட்டானுங்களா அப்படின்னு அநேகருக்கு வயிறு கலக்குது, வசனமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் நாம் ஜெயமாக மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். பல சமயத்தில் சத்துருக்கள் வேலையை தடுக்க பார்ப்பார்கள், வேலை செய்ய விடாமல் தடுப்பார்கள். இங்கே ஒவ்வொரு அடி முன்னுக்கு எடுத்து வைக்கும் பொழுதும் சில சத்துருக்கள் வந்து நான் உன்னை விட மாட்டேன், இந்த இடத்துல நீ வர முடியாது என்று சொல்லி உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். ஆனால் அந்த முயற்சிகளை கண்டு, அவருடைய தடைகளை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது, வேலையை விட்டுவிடக்கூடாது, அந்த வேலையை கைவிடக்கூடாது. அபதமான தடைகள், எதிர்ப்பான சூழ்நிலையிலே தைரியமாய் தேவன் கொடுத்த தைரியத்தோடு நிற்க வேண்டும். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை தான் தடை வந்தாலும், எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். தேவன் சொன்னால் நாங்கள் நிச்சயம் அதை சுதந்திரித்து தீர்வோம். எப்பேற்பட்ட பிரச்சனை 1000 பிசாசில் வந்தாலும் நாங்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் தேவன் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, நான் என் சபையை கட்டுவேன். நரகமே எதிர்த்து வந்தால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் அவருடைய பிரசன்னத்தில் சொல்கிறேன், எப்பேற்பட்ட தடை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வலதுகர் நம்மேல் தங்கி இருக்கிறது. அவர் சொன்னதை அவர் செய்தே தீருவார். அவர் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் கையில் ஆகாத தேவன் அல்ல, அவர் ஆடி முடியாதது ஒன்றுமில்லை, அவர் பொய் சொல்ல முடியவே முடியாது. அவர் சொன்னதை அவர் செய்தே தீருவார். 1000 பிசாசுகள் வந்தாலும், 1000 சத்துருடைய வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தா சாத்தானுக்கு தூக்கம் கெட்டு போகும், சாத்தானுக்கு சந்தோஷமே இருக்காது. அந்த சத்துரு சொல்லுவான், நம்ம எழுந்து அவள் கட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி போராடு வருவார்கள். அங்கே அநேக சன்பல்லாத்துகள், தொபியாக்கள் எழும்பினார்கள். அதாவது நீங்கள் ஆண்டவருடைய வழியில தான் போகிறேங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் தான் அது. உனக்கு ஒரு எதிர்ப்புமே இல்லைன்னா, ஆமாம் நீ தரிசனத்தில் இருக்கிறியா இல்லையான்னு கேள்விக்குறியா இருக்கும். என்னைக்கெல்லாம் கர்த்தருடைய வேலை செய்ய போகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு தடை நிச்சயம் வரும். இந்த ஆலயத்தை கட்டும்போது எத்தனை தடைகள் வந்தது, எத்தனை பிரச்சனை வந்தது. இந்த ஆலயத்தை இடிக்கணும்னு எவ்வளோ பேர் கங்கணம் கட்டினாங்க, எத்தனை கேஸுகள் வந்தது, எவ்வளோ இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க. தேவன் நம் பட்சத்தில் இருந்தபடியா இன்றைக்கு இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லாமா? அதே தேவன் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்த அதே தேவாதி தேவன், அதே கர்த்தாதி கர்த்தர், அதே ஆண்டவர் இந்த வரப்போகிற புதிய தரிசன ஆலயத்தையும் அவருடைய காலத்தில் வேளையில் கட்டி முடிக்க நிச்சயம் உதவி செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் தந்தால் அவர் செய்வார், அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். தேவன் கையை தடுத்து நிறுத்தி நீ என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? நெகேமியா எப்பொழுதும் தன்னுடைய மாம்ச பலத்தில் சாரமல்ல, தேவன் தந்த அதிகாரத்தை சார்ந்தவன். தேவக்கரங்களோடு இருக்குதையா, நாடி நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அவன் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியா 2:19 அந்த சன்பல்லாத்து, இந்த தொபியா, அந்த கர்சேம் அவள் பரியாசம் பண்ணினார்கள், அவள் நிந்தித்தார்கள். அவன் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. எப்படியெல்லாம் சாத்தான் எதிர்த்து வர முடியுமோ அப்படியெல்லாம் வருவான். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்படுவது அவசியமில்லை. நாம் கூட நம்முடைய புதிய ஆலயத்தில் போய் வேலையை துவங்கலான்னு சொல்லி கால் வைத்தோம், வேலையை துவங்க காம்பவுண்ட் வால் போட்டோம். உடனே அங்கே இருக்கிற சில 12 வருஷம் அமைதியாக இருந்தவங்க, 12 வருஷம் எதுவும் பேசாதவங்க இப்போ திடீர்னு வந்து அங்கே எங்களுக்கு இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது, இதை செய்யோன்னு கேட்டாங்க. எல்லாம் உட்காந்து தேடி பார்த்தோம், வக்கீல்கள்லாம் உட்காந்து எல்லா பிளானையும் ஆராய்ச்சி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு இடமும் கிடையாது, ஒரு இடமும் இல்லாமல் சொல்கிறாங்க. எங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் போய் கொடுத்தாங்க. அவங்க போய் கொடுத்த இடத்துல எல்லாம் தேடி பார்க்குறாங்க, ஒன்றும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியலை. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார்.
அவன் வேணுட்டே வம்புக்கு வருவான், பிரச்சனை பண்ணுவான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த தடைகளை முறிப்பது எப்படி, அந்த எதிர்ப்பை முறிப்பது எப்படி. நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி முழங்கா, நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஜெபம். இந்த மாதம் நமக்கு ஒரு ஜெப மாதம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏல் பராசிம், ஏல் பராசிம். தடைகளை தகர்க்கிறவரே, வழிகளை உண்டு பண்ணுகிறவரே, எப்பொழுது நம்முடைய ஆலயத்தை கட்ட விடாதபடி தடை செய்கிற தொபியாவின் ஆவிகள், சன்பல்லாத்தின் ஆவிகள், கெர்சோமின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். நல்லா உங்க வலது கையை உயர்த்தி நல்ல ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில் பேசி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சபையாக இந்த காலையில் அந்த கோயில் பாளையத்தில் தரிசன ஆலயத்தை கட்ட முடியாதபடி தடை செய்கிற எல்லா சன்பல்லாத்தின் ஆவிகள், தொபியாவின் ஆவிகள், கெர்சோமின் ஆவிகள் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. In the name of Jesus, in the name of Jesus, we bind every evil spirit, we bind every work of the enemy. Shakara batuna maka. நீ எதை கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே புதிய தரிசன ஆலயம் கட்ட முடியாதபடி தடை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள், சன்பல்லாத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் கீழே விழுவாயாக. ரந்தானா மகா ரோகோ ஷக்கா. ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, வழி திறப்பதாக. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறுவதாக. ஒரு மனுஷீக வார்த்தையில் நிற்கலையா, தேவ வார்த்தையில் நிற்கிறோம். ஆமா, இவ்வளவு தடைகள் வந்த பொழுது நெகேமியா என்ன செய்தான்? விசுவாச வார்த்தையில் 20ஆம் வசனத்தை வாசிய முடிப்போம். அதற்கு நான் மறுமொழியாக, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றார், உங்களுக்கோ வென்றார். எருசலேமிலே, எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, பங்குமில்லை, பாத்தியம் இல்லை. உங்கள் பேர் விளங்க, உங்கள் பேர் விளங்க, ஒன்றுமில்லை என்று, ஒன்றுமில்லை என்று அவளுடனே சொன்னேன், அவளுடனே சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? எழுந்து நிற்கலாமா? இந்த காலையில் நம்முடைய விசுவாசத்தை பிரகடனப்படுத்த போகிறோம். நெகேமியாவோட மாம்சத்தில் சண்டை போடல, நெகேமியாவோட ராஜாவோட லெட்டரை காமிக்கல, நெகேமியாவோட வேற வாக்குவாதம் செய்யல. நெகேமியா சொன்னது ஒரே ஒரு காரியம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை அதுதான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை பல தடைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். சாத்தான் பல விதத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாதபடி தடை செய்யலாம். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை தான் தடை வந்தாலும், எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம், அந்த வார்த்தையில் உறுதியாக நிற்கிறோம். நாங்கள் எழுந்து கட்டுவோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நல்லாத கையை வைத்து சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எதெல்லாம் தடையானதோ, எதெல்லாம் சாத்தான் பாலாக்கி போட்டானோ, இந்த மாதத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய், கர்த்தர் 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 எனக்கு எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. என் தேவனால் ஆகாது ஒன்றுமில்லை, என் தேவனால் முடியாது ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் கூடும். நான் விசுவாசத்தில் நிற்கிறேன், நான் விசுவாசத்தை பேசுகிறேன். விசுவாசி பயப்படான், விசுவாசி பதறுவதில்லை, விசுவாசி கலங்குவதில்லை. விசுவாசி தைரியமாய் நிற்பான். தன்னுடைய பலத்தில் அல்ல, தேவன் தந்த பலத்தில், தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய அதிகாரத்திலே தைரியமாய் நின்று சூழ்நிலைப்பான். ஷக்கரா தானா. இன்னைக்கு அநேக பேர்ல தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. சோர்ந்து போனாயோ, கலங்கி போனாயோ, இது நடக்காது என்று யோசித்தாயோ, இது முடியாது என்று யோசித்தாயோ, சர்வ வல்லவருக்கு முடியாது எதுவும் இல்லை, சர்வ வல்லவரால் ஆகாது ஒன்றும் இல்லை. அவர் உனக்கு உதவி செய்வார். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தூக்கி எடுத்து
மகனே, நான் உனக்கு துணையா நிற்கிறேன், நான் உனக்கு துணையா நிற்கிறேன். ஒருவர் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளிடவில்லையா? நான் உனக்கு வாக்களிக்கவில்லையா? வாக்களித்த தேவன் வாக்கு மாறுவாரோ? வாக்களித்த தேவன் பின் செல்வாரோ? நிச்சயம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை, 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 இல்லை. வாக்களித்தவர் நிச்சயம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவருக்கு தரக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன். நான் உனக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல விசுவாசத்தோடு பரத்திலிருந்து உதவி வருகிறது, பரத்திலிருந்து உதவி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் விசுவாசத்தை கத்த தூண்டி எழுப்புகிறார். ஜெயம் வருகிறது. சந்தானா ரமாந்தானா கரோ ரெக்கேரே பெரியா கரா மஷக்கா மாரியந்தோனோ கோரோ ஷக்கா ரந்தல ரம ஷக்கா. ஜெயம், 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 ஜெயம் உன்னை தேடி வருகிறது. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிசினஸ் கட்டப்படும், உன் தொழில் கட்டப்படும். எதையெல்லாம் வாஞ்சித்தாயோ அது கட்டப்படும். பாழாய் போனதை, நம்பிக்கை இல்லாத இடத்துல தீக்கிரையாக்கப்பட்டதை, சீர்குலைந்ததை தேவன் திரும்பெடுத்து கட்டுவார்.